எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விநாயகர் மஞ்சளில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடையில் போய் நம்ம வாங்காமல் நம்ம வீட்டிலேயே விநாயகரை செஞ்சு சாமி கும்பிடலாம். ரொம்ப நல்லது. இதுக்கு 1 கப் மஞ்சத்தூளும் 1 கப் மைதா மாவும் எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்துக்கோங்க. சர்க்கரையை 2 டீஸ்பூன் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான 1 கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இது பால் ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். இது நம்ம கையாலே நம்ம பிள்ளையாரை செஞ்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் செஞ்சோங்கிற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு ஏற்படும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளையாரை நம்ம மஞ்சள் பிடிச்சி வச்சாலே பிள்ளையார் தான். அதை ஒரு சும்மா பிடிச்சி வச்சாலே பிள்ளையார் தான். இதை நம்ம பிள்ளையாரா அழகா முகம்லாம் வச்சு நல்லா செய்யலாம். இதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருண்டை, 2 மீடியம் சைஸு, 2 அதோட 2 மீடியம் சைஸு, அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க உருட்டி. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை உருட்டி அவருக்கு கீழே மணை மாதிரி ஒன்று ரவுண்ட் பண்ணி போட்டுருங்க. இப்போ 2 மீடியம் சைஸு உருண்டையை எடுத்து கால் செய்வோம். இப்படி உருட்டிட்டு நல்லா அந்த மடிச்சு விட்டுருங்க. 2 எடுத்து இப்போ இந்த மாதிரி அந்த மணை மாதிரி ரவுண்டாக செஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம 2 வைக்க போகிறோம். இப்போ வச்சிட்டோம்னா கால் ரெடி ஆயிரும் விநாயகருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு அவர் உட்காந்துருக்க மாதிரி அந்த கால், அந்த 2 காலையும் செஞ்சுட்டு நல்லா அப்பப்போ பாலில் தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பெரிய உருண்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம அதை உடம்புக்கு வயிறு அதுக்கு சேர்த்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். இதை நல்லா உருட்டிட்டு அது மேலே வச்சுட்டு இந்த பாலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றியும் அதை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டு பாலை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இது வயிறு உடம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஷோல்டருக்காக நம்ம ஒரு பாலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த நம்ம வச்சோம்ல உடம்பு அது மேலே வச்சிட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ஷோல்டருக்கு ரெடி ஆயிரும். அதை அப்படியே பாலை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நம்ம அந்த கை அதில் ஜாயின் பண்ணலாம். இப்போ வயிறு அழகாக வந்துருச்சா, முன்னாடி வயிறு வந்துருச்சு. அந்த தொந்தி தெரியறதுக்காக தான் அந்த மேலே அந்த ஷோல்டர் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ கையும் இதே மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு கையை அப்படி வளைச்சி விட்ட மாதிரி வச்சு 2 கை செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு கையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு அந்த பக்கமாக இப்போ அந்த ஷோல்டர் மேலே வச்சுட்டு நீங்கள் அதை பாலை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க பக்கத்தில் வச்சுட்டு. இதை நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். யார் வேணால் செய்யலாம். பார்த்துட்டு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்துக்குங்க, பாதி உடம்பு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் பூநூல் போடுறதுனா போட்டுக்கோங்க. இப்போவே போட்டுருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், பூநூல் போட நான் மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தலைக்கு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துருங்க. அவரோட முகம் ஓம் மாதிரி இருக்கிற அந்த முகத்தை கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதை நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு அதோட நம்ம தேய்ச்சி விட்டுறணும். பாலை எடுத்து வச்சு தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டு தும்பிக்கையை நல்லா வளைச்சி விட்ருங்க. நல்லா அப்படி பெண்டு பண்ணி தும்பிக்கையை வளைச்சி விட்டுருங்க. வளைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம காது செய்ய போகிறோம். இதுக்கு 2 சின்ன சின்ன பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 காதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை அப்பப்போ சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அப்புறம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அது செட் ஆகிக்கிறோம். இப்போ காதை நம்ம ஒரு ரவுண்டு பண்ணி அப்படியே மடித்த மாதிரி, காது மடங்கின மாதிரி அதை செஞ்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. பாலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அதை அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்போ 2 பக்கம் காது வந்துருச்சு. காது வந்தோடனே விநாயகர் பார்க்க அழகாக இருக்கார் பாருங்கள். விநாயகர் வந்துட்டார் காது வச்சோடனே. நீங்கள் தலையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பூநூல் போடுறதுனா போட்டுருங்க. நகை போடுறதுனாலும் ஏதாவது நகை வச்சுருந்தீங்கன்னாலும் ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க, ஒரு செயினை. இப்போ தலைக்கு ஒரு கிரீடை ரவுண்டாக பண்ணி அதை மேலே வச்சுட்டு தலையில் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு முக்கோண சைஸில் நீங்கள் அந்த கிரீடை மாதிரி செஞ்சு மேலே தூக்கி அதை நல்லா தேய்ச்சி விட்ருங்க பாலை வச்சு.
இது நம்ம வீட்டில் செஞ்சுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, விசேஷம். வீட்டில் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லது. அதுவும் மஞ்சளில் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், விநாயகரை எப்படி நீங்கள் தண்ணியில் கரைப்பீங்களோ அதே மாதிரி கரைச்சிட்டு செடிங்கள்கிட்ட ஊற்றி விட்ருங்க. கால்படாத இடத்துல நம்ம விநாயகரை முடிச்சு சாமி கும்பிட்டு போடுவோம்ல தண்ணியில், அந்த மாதிரி. இல்லை நீங்கள் ஆறு, குளம், குட்டை, கடல் எங்கேனாலும் போட்டுக்கோங்க. இப்போ விநாயகருக்கு கண் வச்சாச்சு. என்கிட்ட குண்டுமணி இருந்துச்சு, நான் அதை வச்சுட்டேன் பாருங்கள். விநாயகர் அழகாக பார்க்குறாரு. இந்த குண்டுமணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கண்ணுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தந்தத்துக்கு வந்து நான் பஞ்சு திரியை தான் வந்து 2 உருட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுருங்க. இப்போ விநாயகருக்கு நெத்தியில் வந்து தின்னூறு வைப்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் தின்னூறு இல்லைன்னா பவுடர் எடுத்து வச்சுடுங்க. தின்னூறு வச்சுட்டு இப்போ கிரீடத்தில் ஏதாவது கல் ஏதாவது ஸ்டோன் இருந்தால் ஒட்டிக்கோங்க. குங்குமம் இதெல்லாம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு ஏதாவது கல் இருந்தால் ஜோடித்து வச்சுக்கோங்க. அவரோட வாகனம் வந்து மூஞ்சூர், அதை வந்து செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு இதுவாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. நம்ம கையிலே செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி தான். சும்மா சாதாரணமாக செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சும்மா உருண்டையாக உருட்டி வச்சு நம்ம கை கால் அதெல்லாம் நம்மளே அதை ஷேப் கொண்டு வந்துட்டோம்னா அழகாக விநாயகர் எப்படி செஞ்சாலும் யார் செஞ்சாலும் வந்துடுவார். சிம்பிளாக நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.